வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திடீர் திருப்பமாக தேர்தல் ஆணையம் மோடிக்கு நோட்டீஸ் கொடுத்தது. மோடிக்கு இல்லை, நட்டாவுக்கு. ஏன் மோடி அவர்களுக்கு கொடுக்காம நட்டா அவருக்கு கொடுக்குது? ஏன்னா அவர் தான் தலைவருங்கிறாங்க. ரைட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு அனுப்புகிறாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குதுன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் உதயநிதியோட செயல்பாடு பிடிக்கல, நான் அவர்கிட்ட லெட்டர் கேட்குறேங்கிற கதை தான். மோடியை எதிர்த்து எப்படி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்கும்? அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லைங்க நோட்டீஸ் கொடுக்கலன்னா உச்சநீதிமன்றம் உள்ளே வரும். என்னப்பா இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்காரு, டெய்லி பேசுகிறாரு. ஒரு நாள் பேசினார், அடுத்த நாள் மாற்றி பேசினார், மறுபடியும் நேற்று காலையிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அப்பட்டமாக பொய்யா பேசுகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும், தேவையில்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும், அப்புறம் பிரச்சாரத்துக்கே போக முடியாத நிலைமை வந்துடும். அப்படிங்கிறதுனால சரிங்க லெட்டருக்கு எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. நோட்டீஸ் கொடுத்தா என்ன, நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் சைமல்டேனியஸாக ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ், இவருக்கு ஒரு நோட்டீஸ், அவருக்கு ஒரு நோட்டீஸ். தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுது. இதை நம்ம நம்பணும். ஒன்று. இன்னொன்று, கார்கே அவர்கள் சொன்ன விஷயம், மோடி அவர்கள் நான் பார்க்கணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஏன்னா எங்கள் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், முஸ்லீம்களுக்கு அந்த சொத்தை கொடுப்போன்னு எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவர் கேட்டது ரொம்ப சிறப்பு. இப்போ மோடி பதில் சொல்லணும்ல, ஐயா நான் ரெடி, இன்னும் ஒருபடி மேல் இன்னொன்று என்ன சொல்லணும், நான் ஐயா நீங்கள் எந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கீங்க, இல்லை எந்த ஊரில் இருக்கீங்களோ சொல்லுங்கள், நான் வரேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொடுங்க. பகிரங்க சவால். நான் தேர்தல் அந்த எங்களுடைய மேனிஃபெஸ்டோவை கொண்டு வரேன், எங்கள் முஸ்லீம்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வேட்டர்லேயே காலி ஆகிட்டார் மோடி. இந்த மாதிரி தான் பகிரங்கமாக பேசணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து பிரியங்கா காந்தி மேலேயும் நோட்டீஸ் வரலாம். ஏன்னா வரக்கூடிய தகவல் என்னென்னா, ராகுல் அதை தாண்டி பிரியங்காவுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த எங்கள் அம்மா தன்னுடைய தாலியை இந்திய நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொன்னது இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் அந்த இந்தி பெல்ட்டில் ஃபுல்லாக அந்தளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி போட்ட அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ, இந்த வீடியோ இது வரைக்கும் 70 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் போடுறார், மோடி அவர்கள் நாட்டை எவ்வளோ குட்டிச்சவராகியிருக்காரு நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக விவசாயிகள் நிலைமை எப்படி இருக்குது, சிறு குறு விவசாயிகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் போட்டு கடைசியாக அதானி கொரோனா காலத்துலேயும் பெரிய பணக்காரர், அவர் அம்பானி பெரிய பணக்காரர். உலகத்திலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களில் ஒரே 1% 48% 48% செல்வங்கள் 1% இருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்னொன்று எழுதுகிறாங்க, வெறும் 46 பேரிடம் மட்டும் பெரும்பாலான சொத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது கணக்கெடுப்பு. இதை நம்ம சொல்லிங்க, வாஷிங்டன் போஸ்ட் வரைக்கும் எழுதிட்டாங்க. இது என்னென்னா, இப்போ என்ன சிக்கலாகுது, மோடி வரணுங்கிறதுக்காக அம்பானி அதானி உள்ளிட்ட பெரிய பணக்காரர்கள் வேலை செய்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. இன்னும் குறிப்பாக இந்த சூரத்துலலாம் தூக்குனதுக்கெல்லாம் காரணம் கொடுக்குற பணம். இப்போ நிறைய பேர் கூட சொல்கிறாங்க, எதுக்குங்க ராகுல் காந்தி தேவையெல்லாம் பேசிட்டாரு, அம்பானி அதானி முதல்லையே செலவு பண்ணுறாங்க, இன்னும் இறக்கி எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். எனக்கு அதான் நிலவரம். மோடி பணம் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த பண்ணுற பணம்லாம் யார் எடுது அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்தியா முழுக்க இன்றைக்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், அதாவது மோடி வேணுமா வேணாமா எல்லாத்தையும் தாண்டி பேசும் பொருளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் மோடி அப்படிங்கிறது இன்றைக்கி வெகுஜன மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. முதல் நாள் ஒன்று போன்றாரு, போன ஃபஸ்ட்டு கட்ட தேர்தலும் போது இந்த முஸ்லீம் பிரச்சனையை ஆரம்பிக்கல, ரெண்டாவதில் முஸ்லீம் பிரச்சனையை ரொம்ப வெகு ஆரம்பிக்கிறார். என்னென்னா பல்ஸ் பார்க்குறது, வரக்கூடிய தேர்தலில் 89 தொகுதியில் எப்படி போகுது, வேலைக்கு ஆகலைன்னா அடுத்து வேறு மேட்டர் பேசுகிறது. ஆனால் எல்லாத்துலேயும் மையப்புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த வேலையின்மை, வேலை எல்லாத்தையும் ஆட்டம், இது எதை பற்றியுமே இல்லை. முழுக்க மதம், ஜாதி. என்ன ஒரு வயசில் மாட்டிக்கிட்டேன்னா, அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவேன், அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம்னு ராகுல் சொன்னதை மோடியால் எதிர்கொள்ள முடியல. அதுக்கு இன்னும் கவுண்டர் பண்ண முடியல. இன்னும் இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஓபிசி, நான் தான் ஓபிசின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் தான் ஓபிசி ரைட்டு, உயர் பதவியில் செக்ரட்டரியேட், அங்கெல்லாம் எத்தனை உயர் ஜாதியினர் இருக்காங்க, எத்தனை தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தவர் இருக்காங்க, லிஸ்ட்டை கொடுங்கங்கிறாரு. லிஸ்ட்டு இது வரைக்கும் கொடுக்க முடியல. இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உத்தரப்பிரதேசம், குறிப்பாக இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, 80 தொகுதி உத்தரப்பிரதேசில் பெருமளவுக்கு அங்கே அடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை எங்கள் வீசுறது தான் சிறப்பே.
எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி யூபிஐ இவங்க ரொம்ப டார்கெட் பண்ணி வச்ச யூபிஐ இன்றைக்கி இவங்களை கைவிட்டுருச்சு. அந்த கோபம் எப்படி யூபிஐ கைப்பற்றலாம், எதுக்கு 7 கட்டமாக வைக்கிறீங்க எலெக்ஷனு, ஒரே கட்டமாக வச்சுருக்கலாம்ல. இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, ஆனால் வேறு மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா நாளுக்கு நாள் பிஜேபிக்கு எதிராக மக்களின் கோபம் இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ போட்டு இவங்க பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க, டக்குன்னு பார்த்தா கர்நாடகத்தில் நிலைமையை மாறி போச்சு, இவங்க போட்ட வீடியோவே தப்புன்னு ஆகி போச்சு. அப்போ ஏற்கனவே இவங்க சொல்கிற ஒவ்வொரு பொய்யையும் காங்கிரஸ் வந்து, அதாவது என்ன, காங்கிரஸை வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதை பற்றி பேசவே கூடாது, முஸ்லீம் பிரச்சனையை பற்றி பேசணும், இந்த சொத்துரிமை பற்றி பேசணும், தாலியை பற்றி பேசணும், இப்படி டைவெர்ட் பண்ணுறதுல வந்து மோடி கில்லாடியாக பண்ணிகிட்டு இருக்காரு நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் பார்த்துட்ருக்க மக்கள் இது வந்து 10 வருஷம் இந்த படம் ஓடுனது ஓகே, இப்போல்லாம் இந்த படத்தை நம்ம தயாராக. ஏன்னா தொடர்ந்து இன்றைக்கி மோடி அவர்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறாருங்கிறத மோடியை தாண்டி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இந்த மாதிரி ரொம்ப தப்புங்க அவர் பேசுகிறதெல்லாம், நியாயமான மக்கள் இருப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையாக இருந்தால் கூட அவங்க கூட ஸ்ட்ரைட்டாகவே முஸ்லீம் அடிக்கிறாருங்க. அவர் இது வரைக்கும் எந்த ஒரு சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு பிரதமரும் பண்ணாத வேலையை அவர் பண்ணிகிட்ருக்காரு. பிரியங்கா காந்தி அவர்களை பற்றி பிரியங்கா காந்தியோட பேச்சு, டிம்பிள் பேச்சு, இந்த 2 பேச்சும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெண் பேசுகிறது ஒரு ஆண் பேசுகிறது வித்தியாசம் இருக்குது. இன்னும் குறிப்பாக பிரியங்கா பேசுகிறதுல ரொம்ப தெளிவாக குடும்பம் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மிக மிக முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம், வறுமை ஒழிப்பு, இதைத்தான் இன்றைக்கி மையப்படுத்தி தேர்தலை இருக்கும்னு அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நம்ம சொன்னோம், ராமர் கோயில் எடுபடலைங்கிறதுனால தான் ராமரை பற்றியே பேச மாட்டுறாங்க. இந்த முஸ்லீம் இதெல்லாம் பெருசாக எடுபடும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தாருன்னா என்ன நினச்சிட்டாருன்னா, மோடி அவர் என்ன நினைக்கிறார், நம்ம பேசினா எல்லாரும் நினைப்பாங்க. இன்றைக்கி நேற்று என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சி வந்து இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, அதற்கு இடையூறாக நான் இருக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டார், ஏழை தாயின் பையன்னாரு, எல்லாரும் கிளிக்காக செய்வாங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ, நீங்கள் போடுற விமானத்தோட இது எவ்வளோ, நீங்கள் ஊழலுங்கிறீங்க, சிஏஜி ஊழல் நீங்கள் பண்ணது தானே, தேர்தல் பாண்டு அதில் எவ்வளோ கோடி சம்பாரிச்சிங்க, எல்லாம் இன்றைக்கி வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, எக்ஸு இதிலெல்லாம் அதிகமாக செலவு பண்ணது பிஜேபி. ஆனால் இளைய தலைமுறை பயன்படுத்தக்கூடிய இந்த எக்ஸ் பக்கம், இந்த இன்ஸ்டாகிராம், அதில் இப்போ சமீபத்தில் அதிகமாக பகிரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மோடி இந்த 10 வருஷமாக நாட்டை எவ்வளோ குட்டிச்சவராக்கிட்டார், எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, இவர் சொன்ன பொய்கள் என்ன, இதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. நம்ம சொன்னது 2 பேர் இருக்காங்கல்ல, அதாவது ஒருத்தர் வீடியோ 70 லட்சம் போயிருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து 1 லட்ச ரூபா இந்த கிரகலட்சுமி திட்டம்ங்கிறது பெண்கள்கிட்ட பெருமளவு ஈடுபட்டிருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி என்னென்ன, இன்னொன்று பிஜேபி அதை அறிவிக்கலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது பிஜேபி ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க, இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல. அவங்க முதல் தடவை முடிஞ்ச உடனே அட்டாக் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு புரியாமல் தான் 2வது இப்போ இந்த முஸ்லீம் லீக்னு ஆரம்பிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னாலும் இந்த 8 தொகுதி, இன்னொன்று அகிலேஷ் யாதவ் போட்டிடுவார் நம்ம எதிர்பார்க்கல. அவங்க வேறு மாதிரி ஒரு கணக்கு போட்டாங்க, திடீர்னு அகிலேஷ் யாதவே போட்டிடுறாரு. நம்ம அகிலேஷ் யாதவ் போட்டியிட்டால் களம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டோம். இன்றைக்கி மகாராஷ்டிராவை, உத்தரப்பிரதேசம் செலவு சொல்லிட்டோம், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய களம் இவர்களுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை. அதையும் தாண்டி இந்த தேர்தல் உத்தவ் தாக்கரேவுக்கும் மோடிக்கும் எதிரான தேர்தலாக இருந்தால் டஃப்பாக இருந்திருக்கும். இல்லை உத்தவ் தாக்கரேவுக்கும் பிட்னாவிஸ்க்கும் இடையே இருக்க பிரச்சனைனா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த தேர்தல் அனுபவம் மிக்க சரத்பவாருக்கா இல்லை அனுபவம் இல்லாத கத்துக்கூட்டியான பிட்னாவிஸ்கா, இதான் விஷயம். அவருடைய ஈகோவை டெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்க பொண்ணை நீங்கள் தேவையில்லாமல் சீண்டி விட்டீங்க, அதனால் இறங்கி வேலை பார்க்குறாரு. இங்கே என்ன, நேற்று நிதிஷ்குமார் 17 சீட்டு, இன்றைக்கி என்ன நிலவரம், நிதிஷ்குமாருக்கு கொடுத்த 17 சீட்டில் அங்கே சிராஜ் பாஸ்வான் அவருடைய கட்சி வேலை செய்ய மாட்டேது. ஏற்கனவே அங்கேருந்து ஒரு எம்பி வந்துட்டார். ஒட்டு மொத்தமாக, ஏன்னா ஒரு எம்பி இஸ்லாமிய எம்பி வந்துட்டார், இஸ்லாமியர்கள் வெறுப்பு வேறு. ஏற்கனவே அங்கே அடர்த்தியாக வந்து இவங்க இருக்காங்களே யாதவர்கள், உங்களுடைய குருமீனமும் வேலை பார்க்கல. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தொடர்ந்து நாளுக்கு நாள் இவர் பேச எல்லாத்துக்கும் ஹைலைட் வச்ச மாதிரி இன்றைக்கி கார்கே கொடுக்குற பேட்டி. ஐயா நீங்கள் கூப்பிடுங்க, ஏன் நாங்கள் வரோம், உங்கள்கிட்ட நான் பேசணும், எங்கள் முஸ்லீம் லீக்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள், இந்த ஒரு வார்த்தை போதும். இதையே எல்லோரும் பேசுவாங்க இனிமேல். அது இன்னும் நல்லா இன்னொன்று பேசுவாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து கண்டிச்சிருக்குது. தேர்தல் ஆணையம்ங்கிறது மோடியோடைய ஆட்கள். அவங்க மோடி தான் ஃபோன் பண்ணி, ஐயா என் மேலே நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பா, இத்தனையோ நோட்டீஸ் கொடு, எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடு. இவ என்னென்னா தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆளுங்க சொல்லுவாங்க. பாருங்க, தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே தான் பேசியிருக்காங்க, எங்கிட்டையும் தான் பேசியிருக்காங்க. யாரை பற்றி அதாவது ராகுல் காந்தி பேசினா ராகுல் காந்திக்கு நோட்டீஸு, ஆனால் மோடி பேசினா மோடிக்கு நோட்டீஸ் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்களாம். மோடியே ஐயா எனக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னால் கூட அங்கே இருக்கவங்க, ஐயா உங்களுக்கு எப்படியா பண்ணுறது, நீங்கள் என்ன இருந்தாலும் பெரிய ஆள்,
கட்சி தலைமைக்கு அனுப்புகிறாங்களாம். இப்படி ஒரு தேர்தல் ஆணையம், இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இத்தனை கோடி மக்களுடைய அந்த லிஸ்ட்டே இல்லை. ஆனால் டிஜிட்டல் இந்தியான்னு இவங்க விளம்பரம் வேறு படுத்திக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக அந்த விவிபேட் மேட்ரு இன்னும் கழுத்துக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் முதல் கட்ட ஃபேஸில் பாதி முடிஞ்சது. 89 தொகுதியில் கர்நாடகம் ஜெயிக்கிறாங்க, கர்நாடகமே ஊற்றிக்கிச்சு. இப்போ அந்த ஹேமா மாலினி உட்பட 8 தொகுதி அங்கேயும் இப்போ வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இது நம்ம பீகார் சவால் வர்றேன், இந்த தடவை வந்து நிதிஷ்குமார் வீட்டுக்கு போவது உறுதி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் பேசிட்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடுத்து இவங்களுடைய அட்டாக் பிரியங்காவாக இருக்கும். பிரியங்காவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்தா ரொம்ப நன்றி. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்களாம், பிரியங்காக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துடாதீங்க, ஏற்கனவே ஒரு அனுதாபம் மாதிரி போயிட்டு இருக்குது, தேவையில்லாமல் பிரியங்கா காந்தி கட்சி மாட்டிக்காது. இப்போ என்னென்னா ஒரு பெரிய அச்சுறுத்தல் ராகுல் காந்தி கூட இல்லை, அவங்க பிரியங்கா தான். பிரியங்காவுடைய கேள்விகள் அவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல. இப்போ பிரியங்கா கேட்ட கேள்விகள், நான் எங்கே தாலியை பறித்தோம் சொல்லுங்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன பதில்? என்ன காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தப்புனா, இந்த வெளிநாட்டு வாழ்ந்தார் பிரிட்டோ அவர் ஒரு இல்லை அமெரிக்காவில் வந்து சொத்துரிமை அப்படின்னு சும்மா சொன்னதை வச்சுக்கிட்டு அதையே பிடிச்சிட்டு பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல. உன்னை காங்கிரஸ் வந்து அதை டிஃபைன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா களம் அப்படியே மாறிக்கிட்டே தான், மாறாத ஒன்றே ஒன்று தான் பிஜேபி எதிர்ப்பு. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இல்லை பிஜேபி ஆதரவாதுன்னு. பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு மக்கள் ஏன் நினைக்கணும்? ராமர் கோயில் கட்டிட்டாங்க, முடிஞ்சது. அதுக்கு என்ன அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? வேறு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை காங்கிரஸ் வந்தால் ராமரை வேணாங்கிறாங்களா? ராமருக்கு எதிரானவர்கள் போல ஒரு சித்திரத்தை அவர் கிளப்பினாலும் நடக்காது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து, மம்தாலேருந்து, உத்தவ் தாக்கரேலேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க நாங்களாம் ராமர் கோயிலுக்கு போவோம், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு. தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். மோடி அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்தாலே புரியலாம், வேறு யாரோட பேச்சு வேணாம், மோடியோடைய பேச்சை பாருங்கள். அவருடைய பேச்சில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அவர் என்ன நினச்சிக்கிறாரு? இது மெட்டீரியல் ஏங்க, அப்பா சொத்து பையனுக்கு, இதை வந்து ராகுல் காந்தி தான் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க அம்மாட்ட இருக்க சொத்து வாங்கணுங்கிறது யாருமே யோசிக்காதுங்க. அவர் ஏதோ யோசிக்கிறாருங்க. அவர் என்ன நினைக்கிறார்? இதெல்லாம் சொன்னால் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறார். நம்பாத ஒன்று. இன்னொன்று, எப்படி அப்பாவுடைய சொத்து வந்து பையனுக்கு தான் போகும், எப்படி வேற ஆளுக்கு எடுத்து கொடுக்க முடியும்? இந்திய அரசியல் சட்டத்தை ஒத்துக்குமா? என்ன ஒன்று, இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் குளறுபடி பண்ணுறதுனால தான் உச்சநீதிமன்றம் வருங்கிற பயங்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலை இருக்குது. உச்சநீதிமன்றம் வந்து ஏன்னா நீ இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, உலக நாடெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. இன்றைக்கி ஏற்கனவே 17 எம்பிக்கள் ஐரோப்பிய நாட்டில் உங்கள் மேலே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பெண் பத்திரிகையாளர் சொன்ன விஷயம் உலக நாட்டிலையும் மரியாதை போச்சு, உலக நாடெல்லாம் அந்தளவு கோபத்தில் இருக்காங்க. மோடி அவர்களுடைய இந்த பேச்சு, இவர் நடந்துக்கிற விதம். ஏன்னா உலக நாடுகளோடனா இன்றைக்கி வந்து உலகம் வணிகமயம் ஆகிடுச்சிங்க. இவர் தேவையில்லாமல் இந்த வணிக வரி இல்லாத வணிகம் அதுக்கு வேறு கையெழுத்து போட்டு வந்தார் WTOவில். இப்படி நிறைய அவங்க சில பேருக்கு வந்து மோடி இருக்கிறது கூட நல்லது தான். இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. ஏன்னா அருணாச்சல பிரதேசத்துக்கு பேர் வச்சா கூட அமைதியாகவே இருக்கார். சீனாவை பற்றி வாயே திறக்க மாட்டார். கேட்டால் பாகிஸ்தான் தான் நம்ம எதிரிங்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்கே எழுதிய கடிதம் சிறப்பு. இதற்கு இன்னும் இது வரைக்கும் பிஜேபியால் பதில் சொல்ல முடியல. இன்னும் இந்த மேட்டரை நான் உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு ராகுல் காந்தி எங்கள் கார்கே உங்களை பார்க்கணுங்கிறாருங்க, உங்கள்கிட்ட விளக்கணுங்கிறாரு. 2 பேரும் பேசுங்க, நீங்கள் உண்மையிலே இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்னா மாட்டிக்கொண்டார் அழகாக மோடி அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.